சுவிசேஷம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இதுதான் 1 கொரிந்தியர் 15 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் சுவிசேஷம். ஆங்கிலத்தில் காஸ்பல்னு சொல்லுவாங்க. காஸ்பல்னுச்சுன்னா குட் நியூஸ், நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவை பற்றியதான நற்செய்தி. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார், சுகமாக்கினார், அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு பாவத்துக்காக மரித்து நம்முடைய பாவத்துக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தால் இதுதான் சுவிசேஷம்.